ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்&டி நாலேஜ். இது ரியல் நாலேஜ். இந்த உலகத்தில் எல்லாமே தெரிஞ்சவங்கன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. அந்த சில பேரில் நானும் ஒரு ஆள். டெக்னாலஜி, ஃபினான்ஸ், சயின்ஸ்லேருந்து மணி ஏர்னிங் ஆப், எடிட்டிங், அனிமேஷன் வரைக்கும் எல்லாமே எப்படி யூஸ் ஆகுது, எப்படி அதை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஆர்வம் அதிகம். அதே மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல எனக்கு என்னென்னலாம் ரிசல்ட் கிடைக்கிது, சம்டைம்ஸ் நான் ஏதாவது அதில் கெயின் பண்ணுறேனா, இல்லை அதில் நான் எதுவுமே கற்றுக்கலையா, அது வரைக்கும் நான் என்னோடய நாலேஜை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவாக கேன்வாவில் அனிமேஷன் பண்ண முடியுமா, இது உண்மையாக பொய்யாங்கிறத நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூவாக பாருங்கள். உங்கள் மொபைல்லையே கூட கேன்வா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே எலமெண்ட்ஸுன்னு இருக்கும், அதை டச் பண்ணிட்டு நேச்சர் பேக்ரவுண்ட் அப்படி இல்லைன்னா கார்டன் பேக்ரவுண்டுன்னு ஏதாவது சர்ச் பண்ணி பாருங்கள். நான் பண்ணதில் இது ஒன்று தான் ப்ரீமியம் இல்லாமல் நல்லா இருந்தது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி பேக்ரவுண்டாக செட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நான் அனிமல்ஸ் இல்லை பேர்ட்ஸ் ஏதாவது அனிமேஷனில் இருக்கான்னு செக் பண்ணேன். நான் போட்டு பார்த்த வரைக்கும் எதுவும் வரல. ஸோ அதை விட்டுட்டு நான் பார்த்ததுல எல்லாமே ஒரு உமன் வாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் கரெக்டாக ஃபிட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு அந்த உமனை ட்ராக் பண்ணி ஒரு ஓரமாக செட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அதை அனிமேட் பண்ண போகிறோம். அந்த உமனை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் அனிமேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் காட்டியிருக்கு கீழே. இது எக்ஸாம்பிளுக்கு காட்டியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த உமனை டச் பண்ணி நமக்கு எப்படி வாக் பண்ணுற மாதிரி வேணுமோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு மூமெண்ட் கொடுங்க. இப்போ கீழே எக்ஸாம்பிளுக்கு எப்படி நடக்குதுன்னு காட்டுறாங்களா. இப்போ இது ஒரிஜினல். கீழே ஸ்மூத், ஸ்டெடின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கா. இதில் நான் ஸ்டெடி கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுதான் நார்மல் வாக் மாதிரி இருக்குது. அந்த ஸ்டெடி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் டன் இருக்கா மேலே, அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு உமன் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நார்மலாக இப்படி பண்ணுறதுக்கு ஓகே. பட் நம்ம ஒரு வீடியோவில் ஃபுல்லாக ஒரு ஸ்டோரி இல்லை ஏதாவது ரைம்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது இதில் அனிமேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.